சுதந்திரத்திற்காக போராடிய காலத்திலேயே சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழக்கமிட்டவர்களுக்கு மத்தியில் சுயமரியாதையே மனிதனுடைய பிறப்புரிமை என்று கூறியவர் பெரியார். சுயமரியாதை என்பது மனிதன் உணர்ந்துவிட்டால் சுதந்திரம் என்பது தானாகவே கிடைத்துவிடும் என்று பெரியார் கூறினார். ஏனென்றால் சுயமரியாதையற்ற ஒரு சமுதாயம் சுதந்திரம் அடைந்தாலும் அதன் அடிமை தலையிலிருந்து விடுவிடாமல் இருப்பதனால் அந்த சமுதாயம் முன்னேறாது என்பதை கருத்தில் கொண்டு சுயமரியாதையே மனிதனுடைய அடிப்படை உரிமை என்று பெரியார் கூறினார். ஒன்று. இன்னொன்று சுயமாக சிந்திக்கிறது. இங்கே பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் என்பதை பற்றியெல்லாம் அனைவரும் பேசிக்கொண்டிருந்த சமயத்தில் சிந்தனை சுதந்திரம் என்று ஒன்று இருக்கிறது. சுதந்திரமாக சிந்திக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். இப்போ அந்த சிந்தனை சுதந்திரத்தையே இங்கே இருக்கிற பழைய கஸ்டம்ஸ், அந்த நடைமுறைகள் அது எல்லாம் நம்மளை அகாமடேட் பண்ணிட்டு சுதந்திரமாக சிந்திக்க விடாமல் சாஸ்திரங்களோ சம்பிரதாயங்களோ பழைய பழக்க வழக்கங்களோ சுதந்திரமாக சிந்திப்பதை தடுக்கிறது என்பதை உணர்ந்தார் பெரியார். அதனால தான் சுயமாக சிந்திக்க வேண்டும் மனிதன். புது புது நாடு எப்படி மனிதன் சுயமாக சிந்தித்தால்தான் அறிவு வளரும், நாகரிகம் மேம்படும், பண்பாடு வளரும் என்பதை புரிந்து கொண்டு சுயமாக சிந்திக்க வேண்டும் என்று பெரியார் கூறினார். அப்போ சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை, சுயமாக சிந்தித்து எது சரி எது தவறு என்று மனிதன் புரிந்து கொள்வதற்கு சுயமாக சிந்திப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இப்போ சுயமாக சிந்தித்த பிறகு சரி எது தவறு எது சரி அப்படின்னு மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சாரான், புரிந்து கொண்ட பிறகு அதை கேள்வி எழுப்ப வேண்டும். ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி எழுப்ப வேண்டும். அப்போ தான் நம்மளை அடக்கி ஆள்கின்ற தவறு செய்கிற அதிகார வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும். இப்போ இந்த கேள்வி கேட்பதற்கு அடுத்து எது தடையாக இருக்கிறதுனா அதுவும் அதுதான். சுயமரியாதையற்ற தன்மையே மனிதனுக்கு தடையாக இருக்கிறது. அப்போ அந்த அடிமைத்தனத்தில் வாழ்ந்து பழக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டான். அப்போ அதை ஏன், எதற்கு, எப்படி என்று எதிர்த்து கேள்வி கேட்டால்தான் மனிதனுடைய வாழ்வு மேம்படும் என்பதை புரிந்ததனால் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். எனவே நேற்றல்ல, இன்றல்ல, என்றுமே பெரியார் தேவை. பெரியார் என்பது ஒரு கருத்தியல், பெரியார் என்பது தத்துவம்.